Hi students, இன்னைக்கு நம்ம 10th CBSE Maths NCERT ல 5th chapter arithmetic progression ல exercise 5.2 ல 20th sum பாப்போம் இந்த வீடியோல. Ramkali saved rupees 5 in the first week of the year and then increased her weekly savings by rupees 1.75. If in the nth week her weekly savings becomes rupees 20.75, find n. n தான் நம்மள வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. a n கொடுத்துட்டாங்க. nth week lastல எவ்வளவு அவங்களோட savings இருக்கும் அப்படின்றதும் கொடுத்துட்டாங்க. So நம்ம வந்து find out n. n எத்தனை வந்து எத்தனை வீக்ல, how many weeks, இதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? So first of all, first கொடுத்திருக்கிற datas நம்ம வந்து எழுதிக்குவோம். ஓகேவா? From the given data, Ramkali saving in the consecutive weeks. என்ன வரும்? ஃபர்ஸ்ட் 5, அடுத்தது 5 plus 1.75, அடுத்த வீக்ல 5 plus 2 into 1.75, ஆர் இந்த இது ஆட் பண்ணிட்டு இதோட 1.75 ஆட் பண்ணணும். இப்படி இட்ஸ் கோஸ் ஆன் அப் டு என்ன கொடுத்திருக்காங்க? 20.75 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இதுல இருந்து நமக்கு என்னென்ன தெரியும்? a is equal to 5, t is equal to 1.75 and an is equal to 20.75, n is equal to தான் நம்ம வந்து find out பண்ண வேண்டியது. So an formula நமக்கு என்ன தெரியும்? an is equal to a plus n minus 1 into d. இல்லையா? an வந்து 20.75, a என்னது 5 plus n minus 1 into d 1.75 is equal to 20.75. known values எல்லாம் எழுதிட்டு இப்போ நான் unknown values நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். So n minus 1 into 1.75, 20.75, இந்த 5 அந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 5. So அப்போ 15.75 கிடைக்கும். இப்போ இந்த 1.75 நான் இங்க கொண்டு வந்துறேன். டிவிஷன்ல வந்துரும் இல்லையா? அப்போ n minus 1 டிவிஷன்ல வந்துச்சுன்னா 1 by 1.75. இங்க என்ன பண்ணணும்? into 100. இந்த மெத்தட்ஸ்ல உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். into 100. ஸோ 2 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா அது ஹோல் நம்பர் ஆயிடும். ஸோ 1575 by 175. இந்த ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது வந்து 9 டைம்ஸ் போகும். ஸோ n minus 1 is equal to 9. அப்போ n is equal to 9. இந்த 1 அந்த பக்கம் வந்துச்சுன்னா 1 plus 1. ஸோ n is equal to 10. ஸோ n is equal to 10 கண்டுபிடிச்சாச்சு நம்ம. அதுதான் அங்கே வந்து கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் n nth வீக்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ 10th வீக் n is equal to 10. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.